ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்க போகிற ரெசிபி பார்த்தோம்னா ரைஸ் கேக்கு. இதுக்கு ரெ 2 கப் வெல்லம் பொடியாக நுணுக்கி கொஞ்சமாக தண்ணி விட்டு மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். இது அரிசி மாவு 1.5 கப்பு, பச்சரிசி மாவாக எடுத்துக்கிறோம். சாதம், வடித்த சாதம் 1/2 கப்பு, தேங்காய் பூ 2 கப்பு, அப்புறம் சோடாப்பூ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் மெல்ட் பண்ண வெல்லம். பாகெல்லாம் வைக்க தேவையில்ல, வெல்லத்தை மெல்ட் ஒண்டி பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இப்போ இது இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். இப்போ இதுக்கு ஊற்றுறதுக்கு சின்ன டம்ளர் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த சின்ன கப் மாதிரி நான் வச்சுருக்கேன். இப்போ இதில் ஏற்கனவே பட்டர் போட்டு கிரீஸ் பண்ணியிருக்கோம். இதில் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துலேயும் விட்டுட்டு பாதி அளவுக்கு விட்டுக்கிறேன். அதில் கேஷ்யூ நட் வச்சு டெக்கரேஷன் பண்ணிக்கிறேன். இப்போது இதை இட்லி பானையில் எப்போது மாதிரி ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்தோன்னா டேஸ்டியான ரைஸ் கேக் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வெந்துடுச்சான்னு பார்க்குறேன். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் போல் ஒட்டலை, நல்லா வெந்துடுச்சு. இப்போது இதை ரெடி பண்ணியாச்சு ரைஸ் கேக்கு. இப்போ டேஸ்டியான ரைஸ் கேக் ரெடி பண்ணியாச்சு. வீடியோ லைக் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.